கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் பிடிபட்ட 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம். ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டது. ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் பணத்தை கொச்சி கொண்டு செல்லும் வழியில் போலீசார் நடத்திய சோதனையில் பிடித்துள்ளனர். இந்த பணத்திற்கு முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் பிடிப்பட்ட பணத்தையும் சிவபிரகாஷையும் போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 71,50,000 ரூபாய் பணத்துடன் பயணம் செய்த ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷை பிடித்துள்ளனர். இவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த பணத்திற்கான முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் போலீசார் வருமான வரித்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். பிடிப்பட்ட பணம் எங்கிருந்து யாருக்காக எடுத்து செல்லப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. രാവിലെ ഓപ്പറേഷൻ ക്ലീൻ സ്ലേറ്റ് എന്ന് പറയുന്ന നമ്മുടെ ഒരു ഓപ്പറേഷൻ ഉണ്ട്. അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ പല സ്ഥലത്തും അവിചാരിതമായിട്ട് നമ്മളിങ്ങനെ ഓരോ പരിശോധനകൾ വാഹനത്തിൻ്റെ ആയാലും ഏതെങ്കിലും സ്ഥാപനങ്ങളായാലും ഇപ്പോൾ പരിശോധനകൾ നടത്തി വരികയാണ്. അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് ഇന്ന് രാവിലെ പമ്മവളം ടോൾ പ്ലാസയിൽ രാവിലെ വന്ന് വാഹനങ്ങൾ പരിശോധിക്കുന്നതിനിടയിലാണ് കോയമ്പത്തൂരിൽ നിന്നും എറണാകുളത്തേക്ക് പോകുന്ന കല്ലട ബസ്സിൽ നിന്നും 21.5 ലക്ഷമായിട്ട് ഒരാളെ നമ്മൾ പിടികൂടിയത്. ആള് സോഴ്സ് വലുതായിട്ടൊന്നും ചോദിച്ചിട്ട് അറിയാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല, അന്വേഷിക്കണം. പിന്നെ എവിടെയായിട്ട് കൊണ്ടുപോകുന്നു പറയുമ്പോൾ എറണാകുളം മാത്രമേ പറയുന്നുള്ളൂ, ബാക്കി ഡീറ്റെയിൽസ് ഒന്നും പറയുന്നില്ല. നമ്മൾ ഇത് ഇൻകം ടാക്സിന്റെ അധികൃതരെ വിവരം അറിയിച്ചിട്ടുണ്ട്. അവരെത്രയും പെട്ടെന്ന് വരുന്ന സ്ഥിതിക്ക് കൂടുതൽ അന്വേഷണം നടക്കണം.